வல்லவர் சொந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி. இந்த இறைவார்த்தை ஆசீர்வதியும் என் வாயிலிருந்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். கடந்த வாரத்தில் ஞானத்தை குறித்து பேசியிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் குறித்து. நீதி 1:7 மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 100 வயசுலையும் ஆபிரகாம் ஞானமுள்ளவனாக இருந்தார். எப்படின்னா கர்த்தருக்கு பயப்பட்டார். அது 22:12 தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிஞ்சு அவர் மோரியா மலையில் ஒரு குறிக்கப்பட்ட மலையிலே போய் தன் மகனை பலியிடுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு தன் பிள்ளை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, அபிரகாமே பிள்ளையாண்ட மேலே கை போட்டுறாதப்பா, இப்போ நான் உன்னை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நீ எனக்கு பயப்படுகிறவன். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதனா யாரு? ஆபிரகாம் தான் பலசாலி, மனதில் பலசாலி. 100 வயசுல ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவனை சோதிக்கும்படி அவனோட தான், அவனுடைய பிள்ளையோட தான் உடன்படிக்கை பண்ணணும்னு சொன்னார். திரளான ஜாதிகள் பிறக்கும்னாரு, பூமியில் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் பிள்ளை எனக்கு கொடுத்துரு, தகன பலியிட்டு. பின்பும் கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சார். இந்த சோதனை ஓட்டத்தில், இந்த பரீட்சையில், டெஸ்ட்டில் வெற்றி பெற்றார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சில கால தாமதம் வந்துட்டாலே பதறிடும், நடக்குமா நடக்காதான்னு போயிடும். ஆனால் தன் ஒரே மகனை நேசிக்கிற ஏக சுதனை தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கொடுத்தாரே, இதுதான் பலசாலி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15 இப்போது ஆபிரகாமை பயப்படாதேன்னு சொன்னார். ஆனால் தன் மகனை பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தின் வல்லமை பல மடங்கு ஆயிடுச்சு. பெருவருக்கு வரைக்கும் பயந்தாரு. கர்த்தர் கொடுத்த பிறகு பவர் ஆயிட்டார். இப்ப தன் பிள்ளையும் கொடுக்க ரெடி ஆயிட்டார். அந்த இடத்துல தான் கர்த்தர் அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு, நீ எனக்கு பயப்படு என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் பலம் உள்ளவன், ஆபிரகாம் ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக அவர் எப்பெல்லாம் நம்மளை சோதிக்கிறாரோ, நம்ம வேலையில் சோதிப்பார், உண்மையிலே சோதிப்பார், பரிசுத்த வாழ்க்கையில் பல சோதனைகள். அந்த பரிசுத்தத்தில் ஜெயிக்கணும். பல சோதனைகள் வரும். உண்மைக்கு சோதனை வரும், உத்தமத்துக்கு சோதனை வரும். யோபு கர்த்தர் சோதிச்சார், பாஸ் பண்ணிட்டார், ரெட்டிப்பான நன்மை கிடைச்சது. நீதிமானை சோதித்து அறிகிறார். பொண்ணு எப்படி அழிஞ்சு போகிற பொண்ணு அக்கினியில் போட்டு சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் வெளியேறப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு வெளிப்படணும். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இன்னும் யார் இருக்கீங்களா? பல சோதனைகள் வருதா? பயப்படாதீங்க, வெற்றி உண்டு. உண்மைக்கா சோதிக்க போறீங்களா? உத்தமத்துக்கு சோதிக்க போறீங்களா? இந்த நாளில் பரிசுத்த யோசேப்புக்கு வந்த சோதனை, விட்டு ஓடுனானே, இல்லாத பொல்லாத போட்டு சிறையில் போட்டாலும் கர்த்தர் கூட இருந்து அவனை பாதுகாத்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தார். அவன் சிம்மாசனத்தில் உட்காரணும்னா இந்த சோதனையெல்லாம் கடக்கணும். பரிசுத்தத்துக்கு சோதனை வரும், உண்மைக்கு சோதனை வரும். அடிமையாக வேலை பார்த்துருக்குறான், அதுக்கடுத்து இல்லாத கொள்ள எல்லா இடங்களிலும் சகோதரன் பகைச்சுக்கிறாங்க, பாடா படுத்திருக்கிறாங்க, கொலை செய்ய திட்டமிடுறாங்க. இந்த கைகளெல்லாம் காப்பாற்றி சிம்மாசனத்தை உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. பரிசுத்தத்துக்கு கிடைச்ச வெற்றி என்ன தெரியுமா? தேசத்துக்கே அதிபதி. அவன் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவன் அலங்கரித்து பார்த்தாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, நீங்க காத்திருக்கிற பல சோதனைகள் வருதா? பயப்படாதீங்க, அதில் உண்மையா இருங்க, கடந்து ஓடுங்க, பாவத்தை விட்டு ஓடுங்க, தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்காரு, ஒரு சிம்மாசனத்தை வச்சிருக்கிறாரு. வச்சு அப்படியே ரசிப்பார் நம்முடைய ஆண்டவர். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அந்த பயந்து பொல்லாப்பை விட்டு தீமை விட்டு விலகி தன்னை பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறாங்களே, பல தேசத்தை அரசாண்டாங்க, அசைச்சாங்க. இந்த செய்தி மூலமா கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த உங்களுக்காக ஒரு சிங்காசனம் வைத்து காத்திருக்கிறார். அதில் போய் நீ அமர்வு வரைக்கும்
இந்த சோதனைகள் எல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாய் முடிசூட்டி உட்கார வச்சு ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.